கைஸ் அண்ட் கேர்ள்ஸ் வெல்கம் டு கிராஃப்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பற்றின ரிவ்யூ தாங்க. ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நார்மல் செயின் வாட்ச் மாதிரியும் இருக்குது, குரோனோகிராஃபர் வாட்ச் மாதிரியும் இருக்குது. ஸோ ரவுண்டு இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து நம்ம இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் வாங்கின வாட்ச் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இயர் பிஃபோர் வாங்கினேன். அது என்ன வாட்ச்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடுமான வரையிலும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸை பாருங்கள். அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் டைமிங் அண்ட் டியூரேஷன்லாம் ஏறும். ஸோ இது வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம நெருங்கிட்டோம். இன்னும் ஆனால் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரலை. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மிகவும் நன்றி. ஸோ நம்ம என்ன வாட்ச்னு இப்போ பார்ப்போம். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னாக்கா ஃபயர் போல்ட் விஷனரி தாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ஆகுது. நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் இந்த வாட்ச். ஆக்சுவலாக இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன விஷயங்கள் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை யூஸ்லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் நம்ம. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக யூஸ்லெஸ்ஸா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட பில்ட் குவாலிட்டியை பார்ப்போம். இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா மெட்டலில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து இது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு ஓரளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சைடில் வந்து ரிம் இருக்கும், ஃபுல் டிஸ்பிளே கிடையாது இது. ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சைடில் வந்து ஒரு சின்ன பிளாக் ரிம் தெரியும். ஃபுல் டிஸ்பிளேனாக்கா அந்த எட்ஜ் வரைக்கும் டிஸ்பிளேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது கிடையாது. இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1.78 இன்ச் அமோல்டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை வந்து அதாவது 100+ ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் இருக்குது. பட் அந்த ஸ்போர்ட்ஸ் மோடு 100+ இருக்கட்டும் இல்லை 400+ இருக்கட்டும், அதெல்லாம் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரில. மேபி ஜிம்முக்கு போகிறவங்க அந்த டைம் பார்த்து பண்ணுறது, அப்புறம் நான் அந்த ஸ்டெப்ஸ் கணக்கு பார்க்குறது, அப்புறம் இப்போ நான் பேட்மிண்டன் வர்றப்போ வந்து எவ்வளோ வந்து நம்ம கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறது, இதெல்லாம் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஓரளவுக்கு வந்து இதோட கணிப்புகள் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 1000 ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1000 ஸ்டெப்ஸ் கிட்ட வந்திருக்கலாம். பட் எக்ஸாக்டாக நம்ம 1000 ஸ்டெப்ஸ் தான் வச்சோமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஸோ ரன்னிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸ் சைக்கிளிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நம்ம அப்படி கால்குலேட் பண்ணிலாம் நம்ம வந்து நம்மளுடைய உடற்பயிற்சியெலாம் வந்து பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எதையுமே எதிர்பார்க்காம நம்ம டயர்டாகிற வரைக்கும் ஒரு ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் தான் அது வந்து ஆக்சுவலான எக்ஸசைஸாக இருக்க முடியும். இப்போ நானே பேட்மிண்டன் விளாட்றேன். பேட்மிண்டனில் இந்த வாட்சை பார்த்து டைமை பார்த்து கலரிஸை பார்த்து நம்ம விளாண்டுக்கோம். டெய்லி வந்து 1000 கலரிஸை பர்ன் பண்ணணும் அப்படின்னா 5 கேம் முடிக்கிறோம். 5 கேம் முடித்தோடனே 1000 கலரிஸ் போயிடுச்சுனாக்க உடனே விட்டுட்டு வந்துருமா? கிடையாது. அதாவது எனக்கு தெரியணும் என்னோட இன்னர் பாடிக்கு நான் டயர்டாகிறேனா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியணும். நான் அப்போ தான் நான் ஸ்டாப் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம விளையாண்டுட்டு தான் இருப்போம். ஸோ அப்படி தான் நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த ஸ்போர்ட்ஸ் மோடை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ப்ளூடூத் காலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம காலை வந்து இதில் அட்டன் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். பட் ஆனால் இதில் கான்டாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 10 கான்டாக்ட் தான் உங்களுக்கு வைக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வெறும் 10 கான்டாக்ட் மட்டும் தான் இதில் காமிக்கும். ஒட்டுமொத்த கான்டாக்டும் இதில் காமிக்காது. அது ஒரு மைனஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லா கான்டாக்டையும் காமிச்சாக்கா நம்ம ஒருவேளை இதையே கூட ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபோன் வந்து ஒரு பேக்கில் இருக்குது, நம்ம வந்து ஒரு ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லை வந்து நம்ம பேக்கில் வச்சுட்டோம், இல்லை பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம், அப்போ வந்து டக்குன்னு கால் வருது, அப்போ பேண்ட் பாக்கெட்லேருந்து எடுக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம கையில் ஃபோன், அதாவது ஃபோனுக்கு பதிலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெறும் 10 கான்டாக்ட் தான் இருக்குது. ஸோ மீதி வந்து உங்களுக்கு நம்பர்ஸ், அதாவது கால் வந்துச்சுனாக்கா பெரும்பாலும் வந்து நம்பர்ஸ் மட்டும்தான் வருது, நேம் வந்து வரல. ஸோ அதையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கவங்க, அதாவது அந்த 10 கான்டாக்டை சேவ் பண்ணி வச்சுருக்கோம்னாக்கா அவங்களோட பேர் இதெல்லாம் மட்டும்தான் வருது. மற்றது எதுவும் அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதிலே காமிக்கணும் உங்களுக்கு கான்டாக்டு, மெசேஜஸ். அதே மாதிரி மெசேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மெசேஜஸ்மே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எல்லா மெசேஜஸையுமே காட்டும் உங்களுக்கு. ஸோ வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணியிருந்தால் வாட்ஸ்அப் மெசேஜையும் காமிக்கும் உங்களுக்கு. நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம், அதில் வந்து நீங்கள் ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து ஒன்லி என்ன பண்ண முடியும்னாக்கா மெசேஜஸ் பார்த்துக்கலாம், வாட்ஸ்அப் மெசேஜஸ் பார்த்துக்கலாம், இமெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். நோட்டிஃபிகேஷன் தான் வருமே ஒழியா நீங்கள் அதை ரீட் பண்ணிக்கலாம் ஒழியா ரிப்ளை பண்ண முடியாது எதுக்குமே. ஜஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இதில் இருக்குது. அப்புறம் வந்து இந்த கால் பண்ணி பேசுறதுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லோவாக தான் இருக்கும், ரொம்ப ஹையாலாம் இருக்காது. ஒருவேளை நீங்கள் வந்து பைக் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஓரமாக நின்று பேசுகிறீங்க, அப்போ சைடில் பஸ்ஸு கார் இதெல்லாம் போகுதுனாக்கா உங்களுக்கு வந்து வால்யூம் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும்.
அப்புறம் இன்னொரு விஷயம் என்னக்கா, அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேளை வெயிலில் நின்று அதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேனால ஒரு யூஸும் கிடையாது. நீ ஒரு வேளை நைட் டைமில் இருந்தீங்கன்னாக்கா அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு யூஸ் பண்ணதாக இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது ஒவ்வொருடைய இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குது. எல்லாருக்குமே வந்து இந்த ஆப்பிள் வாட்ச் வாங்கணும், அதில் தான் காலிங் செல்லுலர் கம் ஜிபிஎஸ் இருக்குது, அதனால் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வாங்குவாங்க. ஆனால் எந்த காலத்துலையுமே வந்து ஆப்பிள் வாட்சுக்கு ஈக்குவலாக பண்ண முடியாதுங்க. ஏன்னா இது வந்து எல்லாமே சைனா ப்ராடக்ட் அது. ஒருவேளை வந்து இப்போ நானே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், கிராஃப்டி ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாக்கா, ஸோ சைனாவில் வந்து நம்ம அமௌண்ட்டை கட்டினா போதும், அவங்களே வந்து நம்ம பாக்ஸில் இந்த மாதிரி ஃபயர் போல்ட் அப்படின்னு இவங்க பிரிண்ட் போட்டு எப்படி டிசைன் பண்ணி இவங்க வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனை வச்சு ஒரு ஆட் கொடுக்குறாங்களோ இதே மாதிரி ஒரு பாக்ஸு நம்ம நேமையும் போட்டு ரெடி பண்ணி அவங்களே வந்து இந்த ஸ்பேர்ஸ் அசம்பிள் எல்லாமே பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்சாகவே நம்ம பேர் போட்டு நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியும். ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். ஸோ இது எதுவுமே வந்து இந்தியன் மேக்கும் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்தியன் மேக் கிடையாது, இந்தியாவில் சேல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ இதோட மேனுஃபேக்சர் ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து இப்போ மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சைனா தான். ஸோ இதோட ஸ்ட்ராப்லேருந்து எல்லாமே சைனா ப்ராடக்ட் தான். ஸோ அந்த மாதிரி தான் பெருசாக பயன்படுத்துவாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் வாங்குற மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஸ்மார்ட் வாட்ச் இதுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும், நம்ம அதை பார்த்து தான் எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா நானுமே வாங்கி ஒரு 10 days to 20 days தான் இதை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக அதை யூஸ் பண்ணல. சும்மா ஜஸ்ட் எங்கேயாவது வெளில போகும்போது கையில் கட்டுறதோட சரி, ப்ளூடூத்லாம் மொபைலோட கனெக்ட் பண்ண மாட்டேன். சும்மா ஒரு பேருக்கு கையில் ஒரு வாட்ச் இருக்கும். நம்ம நார்மலாக இப்போ திருவிழாவில் இருந்து 20 ரூபா கொடுத்து வாங்குவோம்ல, ஒரு டைம் காமிக்கிற ஒரு சாதாரண எலக்ட்ரானிக் வாட்ச், அந்த வாட்சுக்கு ஈக்குவலாக தான் இதை நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் உள்ள ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கிடையாது. பட் ஒரு சில பேர் யூஸ் பண்ணுறாங்க, விளையாடும் போது நம்ம இன்றைக்கி அவ்வளோ கேலரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கோம், அவ்வளோ கேலரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்களும் இது எவ்வளோ நாள் இதை தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி அதில் நிறைய யூசேஜ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம அடுத்த ரிவ்யூ இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா நீங்கள் மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடுமான வரையிலும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.